ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தட் சம்மரோட ஃபைனல் எபிசோட். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். இப்போ நம்ம ஃபைனல் எபிசோட்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த எபிசோட் போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கான ரீசன் இது 1 மணி நேரம் 20 நிமிஷம் கொடுத்தாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ண தான் ட்ரை பண்ணி போட்டேன். நான் போகிற சீன்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் டென்ஷன் ஆகி கடைசியில் போடலை. அப்புறம் சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரியாவது ஃபைனல் எபிசோடில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாகவே போடுறேன். இதையும் பிளாக் பண்ணாங்கன்னா இந்த சீரிஸோட ஃபைனல் எபிசோடு உங்களுக்குலாம் கிடைக்காது. போங்க, நீங்கள் டைரெக்டாக இங்கிலீஷ் சப்லேயே பார்த்துக்கங்கன்னு விட்டுருவேன். ஸோ இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். டாவின்க்கு எதுவுமே ஞாபகம் வரலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக லாவாவை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளே பார்த்தா அங்கிள் பேங் வராங்க. பிரின்ஸ் டாவின், உங்களை பார்க்குறக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல, என்ன பார்க்குறக்கா யாருன்னு சொல்லி பார்க்க, அங்கே திரும்பி பார்த்தா அவனோட அக்கா ஆன்யா தான் வந்திருக்கா. ஆன்யாவை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து அக்காவை ஹக் பண்ணிக்கிறான். உன்னை நான் பார்க்க மாட்டேன்னு நினச்சேன், எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, அப்பா அம்மா உன்னை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்காங்கன்னு சொல்ல, அவங்க 2 பேர் வந்திருக்காங்களான்னு டாவின் கேட்குறான். இல்லை, அவங்க ஊரில் தான் இருக்காங்க. நான் தான் உன்னை பார்க்கறக்காக பேலோ கூட வந்தேன். என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் உன்னை நேரில் பார்த்தோன்னே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே லாவா முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. உன்னை சேவ் பண்ணது யார், அவரா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அக்காவும் தம்பி பொண்ணு ஆகிட்டாங்க. அப்புறம் நைட்டு இவங்களுக்காக சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சாப்பாடெல்லாம் உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணது அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம லாவா பையன் வேற வந்து விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாரையும். அப்படியே டாவினுக்கு ஹாப்பியாக இருக்குது. லாவாவை பார்த்து கண்ணிலேயே சிரிச்சுக்க, நிறைய சாப்பிடுங்க, உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆனியாக்கு லைட்டாக டவுட் வருது. இங்கே இவ்வளோ சாப்பாடு இருக்குல்ல, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல, இல்லை நாங்கள் 2 பேரும் தனியாக சாப்பிட்றோன்னு சொல்ல, தனியாலாம் ஒன்றும் வேணாம், நீங்களும் எங்கள் கூடயே சாப்பிடுங்க, நீங்கள் என்னோட தம்பியை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க, உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் மட்டும் இல்லைனா என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்ல, உடனே அங்கிள் சொல்கிறாரு, இதில் நான் எதுவும் பண்ணல, ஆக்சுவலி பண்ணது எல்லாமே லாவா தான் ஃபர்ஸ்ட் டைம் டாவினை சேவ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இங்கே கொசு கடிக்கிற மாதிரி இருக்குது நம்ம டாவின் சாருக்கு. ஓடி போய் வேகமாக லிக்விட் எடுத்துகிட்டு வந்து, இந்தாங்க இதை பூசுங்க அதை பூசுங்கன்னு சொல்லி லாவா உளுந்து கவனிக்கிறான். அப்படியே ஆன்யாவுக்கு டைட்டாக டவுட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, நீ கண்டிப்பாக இந்த ஐலாண்டை விட்டு வருவியா இல்லையான்னு தெரியலன்னு சொல்ல, எனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்குன்னு சொல்ல, உனக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கா இல்லை இங்கே இருக்கிறவங்கள பிடிச்சிருக்கான்னு சொல்லி ஆன்யா ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதுக்கப்புறம் வேறு வழி தெரியல. நம்ம டாவின் சார் உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாரு. நீ என் கூட வரணும்னா வா, இல்லை உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நான் உன்னை கட்டாயப்படுத்திலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், உன் மனசுக்கு பிடிச்சது நீ பண்ணலான்னு சொல்ல, எனக்கும் அதுதான் தோணுது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி டாவின் சொல்கிறான். எந்த ஒரு அவசரமும் இல்லை, உன் மனசு என்ன சொல்லுதோ பண்ணு, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீ என்ன பண்ணாலும் உனக்கு சப்போர்ட் பண்ண நான் அங்கே இருப்பேன்னு, ஸோ நீ அதை பற்றி கவலைப்படாதன்னு ஆன்யா கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. சேம் டைம் அடுத்து நம்ம லாவா பைய ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம டாவின்னு வரான். என்ன இங்கே வந்துட்டீங்கன்னு சொல்ல, உன்னை பார்க்கத்தான் வந்தேன், நாளைக்கு நான் ஊருக்கு போகணும், உனக்கு தெரியும்ல. தெரியும், நாளைக்கு என்ன நீ சன்ரைஸ் பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன், அது நீங்கள் ஊருக்கு போயிட்டா வர முடியாதுல்ல, சரி பரவாயில்ல விடுங்க, நீங்கள் எப்படியா இருந்தாலும் உங்களோட ஐலாண்டுக்கு போய் தான் ஆகணும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்கிறான். பட் டாவினுக்கு சுத்தமாக பிடிக்கல அங்கேருந்து போகிறதுக்கு. நான் உண்மையாக போய் தான் ஆகணுமா, அது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள், அங்கே உங்களுக்கு நிறைய டியூட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஞாபகம் வரலன்னா பரவாயில்லன்னு சொல்ல, நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அதுக்கான அடுத்த கட்டமாக நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸாக பக்கத்தில் போயிட்டே இருக்கான். நீங்கள் எங்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வர்றது உங்கள் சிஸ்டர் பார்த்தா பிரச்சனை பெருசாகிட போகுது, வேணா நீங்கள் தள்ளி போங்க அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்கிறான். என் சிஸ்டர் ஆன்யாவுக்கு எல்லாமே தெரியும், ஆக்சுவலி அவள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா நம்ம 2 பேரும் பற்றி, ஸோ அதனால் இதை பற்றி கவலைப்பட வேணான்னு சொல்ல, சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, என்ன பண்ணலான்னா வேவா உன் கூட எப்படி இருந்தனோ அது திரும்ப எனக்கு ஞாபகம் வரணும்னா நான் வேவ் மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போயிட்டே இருக்கான். லாவா அப்படியே க்ளோஸாக போய் டக்குன்னு அவனை ஹக் பண்ணிட்டான். இங்கேருந்து நீங்கள் போனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் டாவின் அங்கேருந்து கிளம்புறான். எல்லாரும் அங்கே இருக்காங்க, பட் லாவா மட்டும் அங்கே இல்லை. எல்லாரும் என் கூட இருந்ததுலாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, சோசியல் மீடியாவில் நான் இங்கே நடக்கிறது எல்லாமே உனக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன்னு டம்மு சொல்கிறான். கண்டிப்பாக நீ என் கூட டச்லேயே இருக்கணும்னு சொல்ல, அங்கிள் சொல்வார், நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம், வரும்போது என் கூட ஹாப்பியாக இருக்கலான்னு. ஸோ இங்கே இவங்க மூமெண்ட்டு போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா லாவா பையன் படுத்திருக்க. டாக்டர் போய் கேட்குறாரு, என்னாச்சு உனக்குன்னு. ஒன்றும் இல்லை, சரி நீ ஏன் அவனை அனுப்ப போகலை, என்னால் போக முடியாது, என் மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, எனக்கு அட்வைஸ் கொடுத்தேன், இப்போ நீ யோசிச்சு பாரு உன்னோட லைஃப் எப்படி இருக்குன்னு, கடைசியாக ஒரு டைம் போய் அவனை பார்த்துட்டு வா, அட்லீஸ்ட் அதை அவனுக்காவது திருப்தியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, லாவாவை தான் அங்கே கண்ணு தேடிட்டு இருக்குது நம்ம வேவுக்கு.
அப்புறம் கிராட்டு சொல்கிறா, உங்கள் ஐலாண்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நான் வருவேன், உங்கள் பேலஸ் எல்லாம் சுற்றி பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல, நீ எப்போ வேணாலும் வரலாம், என்னோட கெஸ்ட்டாக எப்போ வந்தாலும் ஓகேன்னு சொல்ல, உடனே டாமு சொல்கிறான், கண்டிப்பாக எங்கள் 2 பேரோட ஹனிமூனு அங்கே தான் ஆல்ரெடி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் என்ன அப்படின்னு சொல்ல, ஹலோ வாயை மூடிட்டுடா, நான் எப்படா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கிராட்டு சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த குட்டி பையன் சோம்சாங் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல, இங்கே பாரு நீ என்னோட ஸ்டூடெண்ட்னு நீ சொல்லி தான் எனக்கு தெரியும், பட் நீ உன்னோட கோல் என்னவோ அதை மட்டும் நீ பார்த்துட்டே இரு, கண்டிப்பாக நீ வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா லாவா வருவான்னு. லாவா வர மாதிரி தெரில. அங்கிள் சொல்கிறாரு, லாவாவுக்கு முக்கியமான வேலை இருக்குது, அவனால் வர முடியல, ஸோ அதனால் இன்னொரு டைம் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுவான்னு சொல்ல அங்கேருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. எல்லாரும் பாய் சொல்லி அப்படியே அனுப்பி வச்சுட்டு திரும்பி பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறான் அங்கே டாவின். அங்கே லாவா வர மாதிரி தெரில. எல்லாரும் போனதுக்கப்புறம் அங்கே லாவா வரா, வந்து பார்க்குறான், டாவினை பார்க்கணுன்னு வரான். ஆனால் அங்கே டாவின் இல்லை, டாவின் இவனை விட்டுட்டு போயிட்டான். அவன் கத்திக்கிட்டே இருக்கான், ப்ளீஸ் என்னை விட்டு போகாதன்னு சொல்லி. அதுக்குள்ளே அவன் போனோன்னே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடைசியாக பார்க்க முடியலன்னு அழுகிறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு அங்கிளும் வராரு. நீ ஆசைப்பட்டதும் கண்ணுலேருந்து போயிடுச்சு, நீ ரொம்ப நேரம் வரவே இல்லை, உனக்காக அவன் வெயிட் பண்ணி பார்த்தான், அவன் போயிட்டான், பட் உன்னோட லைஃப்பையும் நீ பார்க்கணும்ல, சரி விடு, இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அதை பார்த்துக்கலாங்கிற மாதிரி அங்கிள் சொல்கிறாரு. இருந்தாலும் லாவாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடைசியாக ஒரு டைம் பார்த்துருந்தா கூட திருப்தியாக இருந்திருப்பான். அப்புறம் இங்கே நம்ம வேவ் பையனுக்கும் அங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரல, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பேங்காக்கு வந்தாச்சு நம்ம லாவா, ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல வேவை. அவனோட ரூமில் அவன் உட்காந்துருக்கான், கவலையாக இருக்குது. அங்கே இருந்த மெமரிஸு, ட்ரெஸ்ஸு எதை பார்த்தாலும் அவனுக்கு திரும்ப திரும்ப டாவினோட ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்குது. டிஷர்ட்டை பார்க்கும்போது கூட அப்படியே அவங்க கூட இருந்த மூமெண்ட் எல்லாமே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது. அம்மா கரெக்டாக வராங்க. என்ன சார் வந்துட்டீங்க போல இருக்குது, அங்கிளை விட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, உன்னை பார்க்கும்போது அப்படியே உன் அங்கிளை பார்க்குற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ இவ்வளோ பொறுப்பாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு எதுவுமே பேசாமல் லாவா அமைதியாக இருக்கான். லாவா உனக்கு ஏதாவது வேணும்னா அம்மா கிட்டே நீ ஷேர் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் எனக்காக எல்லாமே பண்ணுவீங்களா, உனக்காக எல்லாமே நான் பண்ணுவேண்டா, அப்புறம் அப்பாவோட பைக்கு, அந்த பைக்குக்காக தான் நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு கேள்விப்பட்டேன், அதை பற்றி நீ கவலைப்படாத, அந்த பைக்கு நானே வாங்கி தரேன், அதெல்லாம் முடியாது, என்னோட சேலரியில் தான் நான் வாங்குவேன்னு சொல்கிறான். சரி உனக்கு ஒரு நல்ல வேலை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ அங்கே போய் ஒர்க் பண்ணி உன்னோட சம்பளத்திலே நீ வாங்கிக்கன்னு சொல்ல, அம்மா ஒரு நிமிஷம், நீங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்க, மிஸ் பண்ணுறேனான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தான், அதுக்காக அதையே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன நடக்க போதோ அதை பற்றி யோசிக்கணும், அதை பற்றி கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அமைதி அம்மா அங்கேருந்து போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது லாவாக்கு, ஏன்னா அவன் ரொம்ப மிஸ் பண்ணுறான் வேவை. சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம டாவின் சார் அப்படியே பியானோ ப்ளே பண்ண எல்லாரும் அதை கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. இந்த மியூசிக் நல்லா இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மியூசிக் நீ கேட்டு நீ வாசிச்சு நாங்கள் பார்த்ததே இல்லையேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, இது நான் பேங்காக்கில் கற்றுக்கிட்டேன், என்னோட மைண்டுக்குள்ளே இந்த மியூசிக் இருக்குன்னு சொல்ல, அங்கே புதுசாக ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு எப்படியாவது நம்ம டாவினை கரெக்ட் பண்ணி விடணுன்னு அப்பா அம்மா ட்ரை பண்ணுறாங்க போல். அந்த பொண்ணை கோத்து விடுறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம டாவின் பையனுக்கு சுத்தமாக அந்த பொண்ணை பிடிக்கல. ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் நீ எனக்கு வயலின் சொல்லித்தரேன்னு சொன்னேன், நான் கற்றுக்கிட்டேன், ஆனால் அது எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை, எதுவுமே எனக்கு புரியல, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு சொல்ல, மியூசிக்ங்கிறது அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது, ஸோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நீ பண்ண வேணாம், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீ பண்ணால் போதும்னு சொல்ல, கரெக்டாக சொல்லிட்டேன்னு சொல்ல, ஆமாடா எல்லாம் கரெக்டு தான், நீ கொஞ்சம் கொஞ்சமாக இவளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரிப்பா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவங்க 2 பேரும் கோத்து விடுறாங்கங்கிறது டாவினுக்கு தெரியும். டாவினோட மைண்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இந்த பொண்ணுக்கு டாவினை பிடிக்கும் போல, அவள் அப்படியே சைட் அடிச்சுட்டு தான் உட்காந்துருக்குறா. அதுக்கப்புறம் சுத்தமாக விருப்பம் மேலே டாவினுக்கு அங்கே இருக்க. அப்புறம் இங்கே வீடியோ வருது, வீடியோவை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். இவன் பேங்காக்கில் இருந்த அந்த வீடியோலாம் அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம சார் லாவாவை தான் காட்டுறாங்க. லாவா வந்து பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே ஐலாண்டில் நடந்த எல்லாமே கண்ணு முன்னாடி வருது. அவனுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அவனும் ரொம்ப மிஸ் பண்ணுறான் டாவின். அதுக்கப்புறம் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, யாரா அது ஸ்கேமாக இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஃபோனை எடுக்க அங்கே பார்த்தா டாவின் தான் பேசுகிறான். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு சொல்லி கேட்க, நீங்கள் என்னை டிஸ்டர்ப்லாம் பண்ணல, எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம், எனி டைம் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்போ தான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், நீ எனக்காக ஹெல்ப் பண்ணியில் அந்த ஸ்லிப்பரெல்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்க, அந்த வீடியோ பார்த்தோன்னே உன் ஞாபகம் வந்துருச்சு, அதான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி டாவின் சொல்கிறான். இதே மாதிரி எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு கூப்பிடலாம், நம்ம 2 பேருக்கு ஐலாண்டில் நடந்தது நிறைய ஞாபகங்கள் இருக்குது, எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டைமில் ஒரு ஸ்லிப்பர் நீங்கள் காலில் போட்டு அதை அப்படியே மாட்டிக்கிச்சு, கழட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப நான் எடுத்து விட்டுட்டு இருந்தேன், அதை தான் அந்த டைம் ஃபோட்டோ எடுத்து போட்டு காட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்ல, எல்லா மூமெண்ட்ஸையும் நான் உங்ககிட்ட கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஸோ எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாமான்னு சொல்ல, எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், நீங்கள் தான் சார் பிஸியாக இருப்பீங்கிற மாதிரி லாவா சொல்கிறான். டாவின்னு சொல்கிறான், அப்படிலாம் எதுவும் இல்லை, உன் கூட பேசுறதுக்கு எனக்கு நிறையா இருக்குது, உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தால் அதுவே எனக்கு போதுன்னு சொல்கிறான்.
அப்புறம் நம்ம சார் தூங்கிட்டு இருக்க அலாரம் அடிக்குது. ஐயோ ஆஃபீஸ்க்கு போகணுமேனு சொல்லி எந்திரிக்க மனசே வரல. இப்போ நீ எந்திரிக்கிறியா இல்லையான்னு பக்கத்தில் உட்காந்துட்டு அவனை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு அங்கே நம்ம டாவின்னு. அதெல்லாம் முடியாது, எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல, தூக்கம் வருதா, இப்படியே உட்காந்தா என்ன பண்ண முடியும், சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லி அவனை எழுப்புறான். அவனுக்கு சுத்தமாக மனசே வரல. குளிக்கலான்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே போனால் அதே ரெஸ்ட் ரூமில் பக்கத்தில் அங்கே டாவின்னு நின்றுட்டு இருக்கான். போதும் குளிச்சது, டைம் ஆச்சுல, சீக்கிரம் கிளம்பி வான்னு சொல்ல, அதாவது இவனோட டெய்லி ரொட்டீன் ஃபுல்லாகவே இவன் கூடவே அவன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் 2 பேரும் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் டாவின் இவன் பக்கத்துலேயே உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனியில் தான் நம்ம சார் லாவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவன் மனசெல்லாம் அப்படியே டாவினை சுற்றி தான் இருக்குது. டாவின் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கான் இவன் கூட. ஸோ அவன் கூடவே இருக்கிறனால அவன் எப்பயுமே பக்கத்துலேயே இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங். அப்புறம் நம்ம சார் வீடியோ கால் பண்ணி, நீ உட்காரு, உன்னை நான் ட்ராயிங் பண்ணி ஆவேன்னு சொல்லிட்டு இப்படி உட்காரு அப்படி உட்காருன்னு சொல்லி ஒன்று காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஏய் நான் நேராக தானே உட்காடுறேன், கொஞ்சம் இப்படி திரும்பு அப்படி திரும்புன்னு சொல்லி காமெடி பண்ண, நீ ஒன்றும் என்னை வரையவே வேணாம் போ, நீ என்ன சொன்னாலும் தப்பாக சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்ல, இரு நான் உன் பக்கத்தில் வந்து சொல்கிறேன்னு சொல்லி பக்கத்துலேயே இருந்து நீ இப்படி உட்காரு அப்படி உட்காருன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சொல்கிறான். அவனும் அதே மாதிரி இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவங்களோட மூமெண்ட் எல்லாம். என் மைண்டில் ஒன்று மட்டும் ஓடிட்டே இருக்குது, உன் கூட நான் இருந்த அந்த ஞாபகம். எனக்கு அது இன்னும் திரும்ப வரலனாலும் எனக்கு அது திரும்ப வரும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க போல். ஃபோன்லேயே குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஒரு வழியாக டாவினை பார்க்கறக்காக நம்ம லாவா ஐலாண்டுக்கு அராந்தாக்கு வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பேலோ தான் பிக்கப் பண்ணுறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், உண்மையாகவே உங்களை யூனிஃபார்மில் பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா அங்கே நம்ம டாவின் வந்துட்டான். டாவினுக்கு இவனை பார்த்தனே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே கண்ணிலேயே 2 பேரும் ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்க, நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி பேலோ பையன் நின்றுட்டு இருக்கான். சரி வா நான் உன்னை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல, நீயா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, வா போகலான்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படி உள்ளே கூப்பிட்டு வரான். அப்பாவுக்கு இன்ட்ரோ கொடுக்கறக்காக. அப்பா இவர் தான் லாவா, பேங்காக்கில் என்னோட ஃப்ரெண்டு, என்னோட உயிரை காப்பாற்றுனது. ஆமாப்பா ஆமாம், எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஆனியை ஓட்டிகிட்டே இருக்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது இவங்க சொல்கிற மாதிரி, நான் ஜஸ்ட்டு ஹெல்ப் தான் பண்ணேன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ இங்கே தான் என் கூட இருக்க போகிற, நீ என்னை எப்படி பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரி நானும் உன்னை பார்த்துக்கணும்ல, ஸோ அதனால் நீ என் கூட இங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் போகணுன்னு சொல்ல, அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ பண்ண உதவியை கண்டிப்பாக நாங்கள் மறக்கவே மாட்டோம். எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. என் பையனை சேவ் பண்ணி இந்தளவுக்கு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருக்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அப்பாவும் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இப்படியே அப்பா எப்படியோ லாவாவோ ஒரு ஃப்ரெண்டாக வாட்ஸ்அப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வாயை ரூமை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போகிறான் டாவின்னு. அங்கே போனால் ரூம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. எனக்கு ரூமாக முக்கியம், ரூமை விட நீ தாண்டா முக்கியங்கிற மாதிரி 2 பேர் அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் டக்குன்னு போய் 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்க, கிஸ்ஸு கொஞ்சம் டீப்பாக போக, கிஸ்ஸுக்கு அப்புறம் என்ன நடக்கும், 2 பேருக்கு இடையில அப்படியே அங்கே பெட்டில் ரொமான்டிக் மூமெண்ட்டு. 2 பேரும் ஒரு வழியாக மேட்ரை முடிச்சிட்டானுங்க. ஆக்சுவலி வேவா இவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ டாவினாக இருக்கிறது இதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அதனால் இவங்க வேலையை முடிச்சதுக்கப்புறம் இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் டைமா ஆல்ரெடி என் கூட நிறைய டைம் இருந்திருக்கேன்னு சொல்ல, அது வேவ். ஆனால் டாவினா இப்போ தானே உங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் நான் இருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, எனக்கும் தான் ஹாப்பியாக இருக்குது. சரி இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எப்படி தான் மீட் பண்ணுறதுன்னு சொல்ல, எங்கே வேணாலும் மீட் பண்ணலாம், ஆனால் என்னை சுற்றி எப்பயுமே எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பயந்து தான் மீட் பண்ணணும். நான் இந்த ஊரோட பிரின்ஸு, ஸோ அதனால் வேறு என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் பயந்து தான் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாவின் ஃபீல் பண்ண, நீ எங்கே போனாலும் சரி நான் உன் பக்கத்தில் உன் கூடயே தான் வருவேன்னு சொல்ல, சரி ஓகே என் கூட எங்கே வேணாலும் நீ வரலாம், ஆனால் என்ன பண்ணுறது, கூட எஸ்காட்டுன்னு 4-5 பேர் நிற்பானுங்க. அவனுக்கு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்ல, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, என்னோட டெய்லி ரொட்டீனுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், மியூசிக் ஸ்கூல் போகணும், அங்கே இருக்க குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், ஒரு சேரிட்டி வாக் வேறு இருக்குன்னு சொல்கிறான். நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு எல்லாவாமே இவன் கூட கிளம்பி போகிறான். அப்புறம் அங்கே போய் மியூசிக் ப்ளே பண்ண எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோவை பேப்பரில் போடுறாங்க. டாவினை மட்டும் நிற்க சொல்ல, என் பக்கத்தில் கண்டிப்பாக லாவாவும் நிற்கணும், அவன் என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்க கூட க்ளோஸாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேர் சீக்கிரட்டாக ஒரு இடத்துல மீட் பண்ணி 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பயந்து தான் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைல்ல, மாட்டிக்கிட்டா பிரச்சனை பெருசாயிரும்னு. ஸோ கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரும் வர மாதிரி இருக்க, டக்குன்னு அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்க போகிற, நீ தான் இந்த ஊரோட பிரின்ஸு, ஸோ நீ சொல்கிறது தான் அடுத்தது, நீ என்ன பண்ணலான்னு இருக்க, நான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணாலும் நான் ஒரு பிரின்ஸ், நான் என்ன பண்ணுறனோ அதை தான் மற்றவங்களும் ஃபாலோ பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கணும், ஒரு ஃப்ரெண்டாக தான் நீ என் கூட இருக்கணும், அதுக்கு ஓகேவான்னு சொல்ல, அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன், எனக்கு உன் பக்கத்தில் இருந்தால் அதுவே போதுங்கிற மாதிரி லாவா சொல்கிறான்.
அப்புறம் அங்கே டாவினோட அப்பா கூட சேர்ந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கா லாவா. நீ சூப்பராக பண்ணுறேன்னு சொல்லி அப்பா பேசிகிட்டு இருக்க. அங்கே அந்த ஸ்வீட் ஹார்ட் பொண்ணு வேற வந்து நிற்கிறா. அவள் வந்தவுடனே அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு. நான் பேங்காக்லேருந்து வந்திருக்கா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறான் டாவின். அவள் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பேசிட்டு அப்புறம் நீ நிறைய கிட்ட கற்றுக்க வேண்டியது இருக்குது, நீ அவள் கூட போய் எல்லாத்தையும் கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி டாவின் அனுப்ப டாவின்க்கு அங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரல. அதுக்கப்புறம் கிளம்பி போக அப்பாவுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. பாத்தியா அங்கே 2 பேரோட பேர் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் என் வீட்டு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்றேன். என்ன ஆனியா கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஆனியா சொல்கிறா, இதுக்கு டிசைட் பண்ண வேண்டியது நம்ம 2 பேரும் இல்லைப்பா, ஆக்சுவலி டாவின் தான், அவனுக்கு பிடிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அங்கே நம்ம லாவா. வேவ் வரா, சாரி டாவின் தான் வரா. டாவின் வந்து பேசுகிறான். 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, எனக்கு 2மே அவனே தான், வேவும் அவன் தான், டாவின் அவன் தான். அப்புறம் டாவின் வரான். அங்கே லாவா கிட்டே பேசுகிறான். உனக்கு இது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா? என்னால் அவ்வளோ ஈஸியாக அப்பா கிட்ட உண்மையை சொல்ல முடியாது, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் இந்த ஊரோட வாரிசு, இந்த அரசவைக்கு நான் ரொம்ப முக்கியம், டக்குன்னு போய் இதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு சொல்ல அது வேணால் கரெக்ட் தான். அங்கிள் ஒரு டைம் சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே போல்டாக இருக்க முடியாதுன்னு, அது கரெக்டு தான். ஆனால் ஒன்று, இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறது வேஸ்ட்டுன்னு தோணுது. உன்னோட லைஃப் எப்போ செட்டில் ஆகும், எப்போ எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ண முடியும்னு உனக்கு தோணுதோ அதுக்கப்புறம் நீ வா. அது வரைக்கும் கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன், உனக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனால் ஒன்று, கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது லாவாக்கு. லாவா அப்படியே திரும்பி பார்க்குறான். வேவ் கற்றுன்னு கத்திட்டு அவன் தான் கோச்சுக்கிறான். ஆனால் ஆக்சுவலி கோவிக்க வேண்டியது நம்ம லாவா, ஆனால் இங்கே டோட்டலாக மாறி இருக்கு. வேவ் சொல்கிறான், என்னால் அவ்வளோ ஈஸியாக இந்த டாவின்கிற பேர்லேருந்து வெளியே வர முடியாது. வேவ் எல்லாத்துலேயுமே போல்டாக இருப்பான், உன்னை லவ் பண்ணான், ஏன்னா அவனை சுற்றி எதுவுமே அவனுக்கு தெரியாது, அவனோட பாஸ்ட்டை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. டாவின் அப்படி இல்லை, டாவின்க்கு எல்லாமே ரொம்ப முக்கியம். அவ்வளோ ஈஸியாக இதை தூக்கி போட்டுட்டு நான் வரவும் முடியாது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸில் தான் இருக்கேன். பட் என்ன நடந்தாலும் சரி, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியாவும் கிடையாது. என் அப்பா கிட்ட சீக்கிரம் என்னை பற்றி எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன், அது வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்ல உனக்காக எப்பயும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் போயிட்டு வரேன், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயருக்கு அப்புறம் இப்போ ஐலாண்டுக்கு நம்ம லாவா போகிறான், அதாவது அங்கிளை மீட் பண்ணுறதுக்காக. அங்கே போய் பார்த்தா ஹனியோட ஷாப் இப்போ நம்ம டம்மும் கிராட்டும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. 2 பேரும் ஹாப்பியாக எப்பயும் போல் ஓட்டிகிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப நிம்மதியாக இவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லாவாக்கு ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக இருக்கியாடான்னு சொல்லி கேட்க நான் இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஹனி இப்போ அப்ராட் போய் செட்டில் ஆயிடுச்சு, அதனால இந்த ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் 2 பேர் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்ல எல்லாம் இருக்கட்டும், டாவின் எப்படி இருக்கான்னு தெரியல, நீ டாவின் கிட்டே பேசினியான்னு கிராட்டு கேட்குறா. இல்லை, நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் டாவினை கான்டாக்ட் பண்ணவே இல்லை, டாவினே என்னை கான்டாக்ட் பண்ணல. பரவாயில்ல விடு, அவங்களோட லைஃப்பை அவங்க பார்த்துட்டோம். சரிடா, உனக்காக இன்னும் அடுத்த ஒரு ஆளை நீ பார்க்கலாம்லன்னு சொல்ல உண்மையாக லவ் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்காக வெயிட் பண்ணும். என் மனசில் இப்போ வரைக்கும் டாவினை தவிர வேறு யாரும் இல்லை. ஸோ அதனால் கல்யாணத்தை பற்றி நான் எதுவும் யோசிக்கல, டாவின்காக எப்பயும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்ல நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு டாமு சொல்கிறான். பரவாயில்லடா, உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அடுத்த சான்ஸ் மாற்றிக்கோன்னு சொல்ல ஓவராக பேசாதடா அப்படிங்கிற மாதிரி எப்பயும் போல் கிராட்டும் டம்மும் சண்டை போட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க மூமெண்ட்டு ஜாலியாக இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சார் குழந்தைய பார்க்கலான்னு சொல்லி போக அங்கே நம்ம டாக்டரும் அப்புறம் நம்ம அங்கிள் பெங்கும் ஹாப்பியாக இருக்காங்க. இந்த குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் அத்தனூனாவே இருக்குது, ஏன்னு தெரியல. ஒரு வேளை நான் தான் தப்பாக பார்க்குறேன், டைரக்டர் மறந்துட்டாரான்னு தெரியல, இன்னும் தொட்டிலில் போட்டு ஆட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்பயும் போல் டாக்டரும் நம்ம அங்கிள் பெங்கும் ரொமான்டிக்காக இருக்கு. இந்த குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்குன்னு சொல்ல சரி நீ டாவினை மீட் பண்ணியா? இல்லை, டாவினை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ டாவின் இங்கே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்களுக்காக. உனக்கு தெரியுமா, இங்கே இருக்க ஹாஸ்பிட்டலை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு டாவின் கிட்டேருந்து நிறைய எங்களுக்கு ஃபண்டு கிடச்சிருக்கு. டாவின் அங்கே இருந்தாலும் இங்கே இருக்கிற ஐலாண்டில் எல்லோரும் பத்திரமா பார்த்துக்கிறான்னு சொல்ல அப்புறம் அங்கிள் சரி பேசின வரைக்கும் போதும், ஒரு ரூம் உனக்கு ரெடி பண்ணியிருக்கேன், நீ அதே ரூமில் போய் ஸ்டே பண்ணப்போ அப்படின்னு சொல்ல சரி ஓகே இந்த ரூமுக்கு வந்து பார்க்குறான். அங்கே வந்தால் வேவ் கூட இருந்த மூமெண்ட் எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது. வேவோட நினப்பாவே இருக்குது. 2 பேரும் ஒன்றா இருந்தது, ஒன்றா அந்த பெட்டில் படுத்திருந்தது, அது எல்லாமே கண்ணு முன்னாடி வருது. இப்போ வரைக்கும் வேவ் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இவனுக்கு. அதே நினப்பில் அப்படியே அங்கேயே இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம சார், அதாவது டாவினை தான் காட்டுறாங்க. டாவின் சூப்பராக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். அவனுக்கான அந்த பதவி ஏற்றுக்கிற அந்த டே வந்துடுச்சு போல். ஸோ என்ன இருந்தாலும் அவன் மனசில் இன்னுமே லாவை மட்டும்தான் இருக்கான், லாவை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ அடுத்த நாளைக்கு நீ பதவி ஏற்கணும், அது உனக்கு தெரியுமான்னு ஆனியா வந்து கேட்குறா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தான் உட்காந்துருக்கேன்னு சொல்ல உன்னோட சந்தோஷம் என்னவோ அதை ஒரு டைம் உனக்காக யோசிச்சுப்பாரு. நீ அப்பா அம்மா கிட்டே பேசு, கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா யாரும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. அப்பா இப்போ வரைக்கும் உன்னை வேறு மாதிரி நினச்சிட்ருக்காரு.
நீ எப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பாக உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ சொல்லாமே உன் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு அதை பற்றி சொல்லு. நீ எப்படி இருந்தாலும் சரி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அது உனக்கு தெரியும்ல, முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் உன்கிட்டன்னு சொல்ல டாவினுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. கண்டிப்பாக அப்பா கிட்ட இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பா ஏற்றுப்பாரா இல்லையான்னு. அதே மாதிரி அப்பா கிட்டே அவன் போய் அவன் மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் அப்பா என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்பா சொல்கிறாரு, எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஆக்சுவலி உன் மனசில் இருக்கிறது நீ சொல்லிட்ட. இங்கே ஜெண்டருங்கிறது அவங்கவுங்க மனசை பொறுத்து. இந்த நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் ஏற்றுக்கிறேன். என் பையனோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் இப்போவாது எங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்ல இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, நீ லவ் பண்ண அந்த பர்சன் யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமான்னு அப்பா கேட்குறாரு. அன்னைக்கு என்னோட லைஃப்பை திரும்ப எனக்கு கொடுத்தான்ல லாவா, அவன் தான் சொல்ல அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. நீ ஐலாண்டுக்கு போ, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அங்கே உனக்காக காத்திருக்குன்னு அம்மாவும் சொல்கிறாங்க, அப்பாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு பதிலாக இந்த பொசிஷனில் இந்த ஊரோட வாரிசாக இருக்க போகிறது ஆன்யா தான், அதையும் நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்ல, இங்கே பாரு நான் அதெல்லாம் கேட்கவே இல்லைப்பான்னு சொல்ல, ஆன்யா நீ தயவு செஞ்சு இதை ஏற்றுக்கோ, நீ இதுக்கு டிசர்வ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆன்யாவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக எப்படியோ என்னோடய ஃபேமிலி மேட்டர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணியாச்சு. எப்படியாவது அவனை மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம லாவாவை தான் காட்டுறாங்க. எப்பயும் போல் பீச்சில் அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்குது. யாருன்னு சொல்லி போய் பார்த்தா பக்கத்தில் பார்த்தா அங்கே நம்ம டாவின் அங்கே படுத்திருக்கான். டாவினை பார்த்துன்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன பயந்துட்டியா? ஆல்ரெடி என் அப்பா அம்மாவோட பெர்மிஷனோட தான் நான் இங்கே வந்திருக்கேன். இதுக்கப்புறம் உங்க கூட தான் நான் இங்கே இருக்க போகிறேன். நமக்கான ஒரு வாழ்க்கை இங்கே தான் ஆரம்பிக்க போகுது. எல்லாத்துக்கும் ஓகே சொல்லியாச்சு. 2 பேரும் ஹாப்பியாக இருக்க போகிறோன்னு சொல்ல, உண்மையாவான்னு சொல்லி லாவா கேட்க, ஆமாம் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க நம்மளை. ஸோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உன் கூட இந்த ஐலாண்டில் தான் எனக்கு கிடைக்கும்னு தோணுது. உன்னோட சேர்ந்து ஜாலியாக இருக்க போகிறேன்னு சொல்ல ஃபைனலி 2 பேரும் கிஸ் பண்ணி க்யூட்டாக அவங்களோட ஹாப்பி எண்டிங்கை இங்கே முடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான சூப்பரான ஒரு சீரீஸ். எனக்கு இந்த சீரீஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி மூவி பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு நல்ல சீரீஸை கண்டிப்பாக சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஜாப்பனீஸ் BL ஒன்று போயிட்டுருக்கு at 25 நாக்கசாக்கா இந்த சேனலை. அது இன்னும் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கேன். கண்டிப்பாக அதையும் நான் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிடுறேன். அந்த சீரீஸ் கம்மி டைமிங் தான், அதனால் ஒன்றும் இல்லை ஒரே நாளில் கூட எல்லா எபிசோடையும் போட்டு நான் முடிச்சிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த சீரீஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.